இன்னும் 20 வருஷத்துக்கு நாங்க தாங்கிறோம் சொல்றாங்களா இல்லையா? நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் என்ன சொன்னாங்க பாருங்க, படம் போட்டா 2வது நாள் தியேட்டர்ல ஆள காணோம். ஆனா இவன் சொல்றான் எத்தனை பேர் வருகிறார்கள் படம் பார்க்க, இன்னும் 20 வருஷத்துக்கு நாங்க தான், 40 வருஷத்துக்கு நாங்க தான். நான் ஒரு விவாதத்துக்கு போனா அங்க வந்து ஒருத்தர் சொல்றாரு 60 வருஷத்துக்கு முடி நாங்க தான். இவன் மொத்தமே 107 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கான். ஜெயிச்சவே அப்படி வாக்களிப்பவர்களே ஆட்சி வந்த பிறகு புதுசா ஒரு வாக்காளர் கூட சேர. ஆனா இவன் சொல்றான் 20 வருஷத்துக்கு நாங்களா 40 வருஷத்துக்கு நாங்களாங்களா. இந்த ஆட்சி தொண்டு சட்டமன்றம் இது தொங்குது. இது படவே என்னன்னா இந்த பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல அப்படியே பெருசா ஒரு மாற்றம் வந்துட்ட மாதிரி போட்டு போட்டு அச்சுறுத்துற அவ்வளவுதான். இது தொங்கிட்டு இருக்குது. எந்த நேரம் வேண்டுமானாலும் கலைந்து போகும். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இப்ப நம்மளுக்கு சில பேரை கொண்டு போனோம் இல்லைங்களா, அதுல ஒரு டாக்டிக்ஸ் ஒண்ணு பண்ணினா என்னன்னா, அதிமுகவினுடைய தலைமையை நாம விலவேச முடியாது. எனவே என்ன செய்யலாம், அதற்குள்ளாக சில எம்எல்ஏக்களை விலவேசலாம். அதுக்கு ஒரு வேலை முடிவெடுத்தான். முடிவெடுத்து ஒரு 25 பேரை தன் பக்கம் கொண்டு போய் வாக்களிக்க வச்சான். அவனுக்கு தெரிஞ்சு வச்சு இந்த 25 பேருக்கு பதவி போட்டிய இவர்களால் நம்முடைய ஆட்சியை காப்பாற்ற முடியாது. அடுத்து என்ன வேலை செஞ்சான் தெரியுங்களா, அந்த 25 பேரையும் நீங்க ராஜினாமா பண்ணிட்டு நிக்க முடியுமான ஒரு ப்ரொபோசல் கொண்டு போன. இவங்க கூட பயந்துட்டாங்க. ஏன்னா ரெட்டையை கொடுத்த ஓட்டு விஜயபாஸ்கர் கொடுத்த ஓட்டு ஜெயிச்சாரு அப்படின்னா சுயேட்சை ஜெயிச்சுட்டு போயிடலாமே. ரெட்டரை கொடுத்த ஓட்டு இதைய ரிசர்வ் பண்ணா மீண்டும் வெல்ல முடியாது என்பது நமக்கு தெரிந்த காரணத்தால் முடியாது. நாங்க உடனே என்ன பண்ண தெரியுங்களா, தாவேக அமைச்சர் இந்த 25 பேர்ல சில பேரை கூப்பிட்டு நாங்க அமைச்சர் பதவி கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனா ஊழல் வழக்கில்லாதவர்கள் பெயரை கொடுங்கள், அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறோம் சொன்னோம். இவங்க வேண்டாட்டாங்க உங்க இவன் பூரா அடையா நம்மளை கூட்டிட்டு வந்து இவன் இவனுக்கு கிடைக்கல நம்மளுக்கும் வாங்கி தர மாட்டேங்கிறான்னு இவன் நான் உங்களுடைய வந்து போய் ரிசைன் பண்ணிட்டான். அப்படித்தான் உள்ளுக்குள்ளேயே உள்ளது வேலை பண்ணி நம்பி போறவனி கழுத்தறுத்துத்தான் முதல்ல இந்த 3 பேர் போய் ரிசைன் பண்ணா பாருங்க. நம்ம பக்கத்துலயும் கூட மதுராந்தகத்துல இந்த அக்கா போச்சு, கூட 2 பேர் அங்க எங்க ஊர்ல ஜெயக்குமார் எல்லாம் போய் சேர்ந்து ஒரு 3 பேர் ரிசைன் பண்ணா பாருங்க. இப்ப ரிசைன் பண்ண 6 பேரும் திரு திரு திருன்னு முடிக்கிறான். சொல்லிடுச்சு 5 தொகுதிக்கு இப்பொழுது இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது. ஏன் பூரா பிராட் பண்ணி ஜெயிச்சான்னு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நீ தேர்தல் நடத்தக்கூடாதுன்ட்டான். இந்த வழக்கு எப்ப முடியும், 2011 ஸ்டாலின் ஜெயிச்சது செல்லாதுன்னு போட்ட வழக்கு இன்னும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இருக்கிற அந்த வழக்கு அதேமா விஜயவாஸ்கர் 3 மாசத்துல எம்எல்ஏ ஆயிடுவார் மறுபடியும். அதனால இப்ப நான் உண்மையா சத்தியம் சொல்றேன், இன்னும் ஒரு 3-4 பேர் போக எம்எல்ஏ இல்ல இந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஆட்கள் ஒரு 2 ஆளு ஒரு 3-4 பேர் போக தயாரா தான் இருந்தான். பாருங்க ஊரா பயிலும் டக்குன்னு போல அப்படி போட்டா இந்த வம்பே வேண்டாம்டா, நீயே அம்பரத்துல வங்கிட்டு இருக்கிற, நான் உங்ககிட்ட வந்து நின்று அதிமுக அண்ணன் மாவட்ட கடை சொன்ன மாதிரி மரியாதை இருக்கிற இயக்கம் ஐயா.